மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஒற்றை காட்டு யானை சுற்றிக் கொண்டிருக்கிறது. இரவில் ஊருக்குள் புகுந்து இந்த யானையை அப்புறப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். சொல்லுங்க ஆனந்த், தற்போது அந்த ஒற்றை யானை எங்க இருக்கு? அந்த யானையை விரட்டுவதற்காக வனத்துறையினர் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து சொல்லுங்க ஆனந்த். சரண்யா, கர்நாடக மாநிலம் மாலூர் வனப்பகுதியிலிருந்து பன்னரிகட்டா வனப்பகுதிக்கு வருடந்தோறும் யானைகள் கூட்டம் கூட்டமாக வலசை செல்கின்றன. இந்த யானைகள் வலசை செல்கின்ற பாதையில் ஒரு வழிதான் இந்த ஒசூர் வழியாக தமிழகத்தின் ஒசூர் வழியாக சென்று தேன்கனிக்கோட்டை தளி வனப்பகுதி வழியாக அந்த பன்னரிகட்டா வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம். அப்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியாக வலசை வந்த ஒரு யானை கூட்டத்திலிருந்து ஒரு ஆண் யானை மட்டும் தனியாக பிரிந்து ஒசூர் சிப்காட் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சுற்றிக் கொண்டுள்ளது. தற்போது அந்த யானை இங்கு ஒசூர் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள அசோக் லைலாண்ட் நிறுவனத்திற்கு பின்னால் அமைந்துள்ள ஒரு புதர்காட்டு பகுதியில் முகாமிட்டுள்ளது. இந்த கடந்த 10 நாட்களாகவே பகல் பொழுதில் இந்த நிறுவனத்திற்குள் முகாமிட்டுள்ள இந்த யானை இரவு நேரங்களில் வெளியேறி இந்த குடியிருப்பு பகுதியிலும் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறையினர் இந்த யானையை அப்புறப்படுத்த முயற்சி செய்தார்கள். திரும்பி அதாவது இந்த எல்லையிலிருந்து அந்த யானையை விரட்டிய பிறகும் திரும்ப அது இந்த பகுதிக்கே திரும்ப வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோமேயானால் இந்த வனத்துறை அதாவது கடந்த 10 நாட்களாகவே சரியான முனைப்புடன் இந்த யானையை விரட்டுவதற்கான எந்த ஒரு பணியிலும் இந்த வனத்துறையினர் மேற்கொள்ளவில்லை. தற்போது அந்த யானை மிகுந்த அச்சத்தின் காரணமாக மிரண்டு ஒரு ஆபத்தான நிலையிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யானையை தற்போது பிடிப்பதற்காக பொள்ளாச்சி டாப்சில் பகுதியிலிருந்து 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி ஒரு மருத்துவ குழுவும் அதாவது வனத்துறையை சேர்ந்த மருத்துவ குழுவும் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கு அதாவது 2 முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கும்கி யானையை வைத்து நேற்று இரவே இந்த யானையை விரட்டி சென்று விடலாம் என்று தீர்மானித்தார்கள். ஆனால் நேற்று இரவு மழை பெய்ததன் காரணமாக அந்த முயற்சி தோல்வியடைந்தது. தற்போது இந்த யானையை இந்த பகுதியாக விரட்டிக் கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இந்த பகுதி என்பது அதாவது ஹொசூரிலிருந்து அந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பகுதி என்பது அதிக குடியிருப்பு உள்ள பகுதி என்பதால் இந்த யானையை விரட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அதிக அச்சத்தில் பயத்தில் இருப்பதன் காரணமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படலாம் என்பது வனத்துறையின் கருத்தாக உள்ளது. அது மட்டுமின்றி ஹொசூரிலிருந்து இந்த யானையை பன்னரிகட்டா வனப்பகுதிக்கு பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியாக அதாவது தமிழகத்தையும் கர்நாடகத்தையும் இணைக்கின்ற NH-47 என்கின்ற இந்த நெடுஞ்சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த நெடுஞ்சாலையில் அதிக வாகன போக்குவரத்து 24 மணி நேரம் இருப்பதன் காரணமாக இந்த வழியாக இந்த யானையை கொண்டு விரட்டி செல்வது என்பது ஆபத்தில் முடியும் என்பதால் வனத்துறையினர் அந்த முயற்சியும் கைவிட்டு தற்போது மருத்துவர் குழுக்கள் இந்த யானைக்கு மயக்க ஊசியை செலுத்தி யானையை அப்புறப்படுத்தலாம் என்ற முயற்சியை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக யானைக்கு அதாவது மயக்க ஊசியை செலுத்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாக அந்த யானை இருக்கும் பகுதி எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கின்றது என்பதை ஆராய வேண்டும். அதற்காக டாப்சில் ரேஞ்சர் தலைமையில் வனத்துறையோட வேட்டை தடுப்பு பிரிவிலிருந்து திறமையான 15 வீரர்கள் வரவழைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக இந்த பகுதி முழுவதும் சுற்றி பார்த்து இந்த இடத்தை தற்போது தேர்வு செய்திருக்கிறார்கள். பகல் பொழுதில் இந்த யானைக்கு மயக்க ஊசி செலுத்துவதன் மூலம் இந்த யானையை பத்திரமாக வாகனத்தில் ஏற்றி அப்புறப்படுத்தி விடலாம் என்பது வனத்துறையின் திட்டமாக உள்ளது. தற்போது இந்த மயக்க ஊசி செலுத்திய நிலையில் இந்த பகுதியில் அதாவது யானை தற்போது சுற்றிக் கொண்டிருக்கின்ற பகுதியில் ஏதாவது பள்ளம் மேடு குழிகளோ அல்லது நீர்நிலைய கிணறு போன்ற பகுதியில் இருப்பின் மயக்க ஊசி அதாவது தள்ளாடி செல்கின்ற அந்த யானை எங்காவது விலகும் பட்சத்தில் இறப்பதற்கு அதாவது யானையே உயிரிழப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மிக பத்திரமாகவும் மிக கவனமுடனும் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சரண்யா, ஆனந்த், இப்போ அந்த யானை அடிக்கடி ஊருக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த யானையால அந்த கிராம மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க? இப்போ இந்த யானையை விரட்டுற பணியில வனத்துறையினர் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக சரண்யா, அதாவது பொதுவாகவே காட்டுப்பகுதியிலிருந்து யானைகள் ஊருக்குள் வருவதற்கு அதாவது குறிப்பாக இந்த பகுதியில் ஊருக்குள் வருவதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் கர்நாடக மாநிலத்தின் மாலூர் வனப்பகுதியிலிருந்து அதே கர்நாடக மாநிலத்தின் பன்னரிகட்டா வனப்பகுதிக்கு யானைகள் ஆண்டுதோறும் வலசை செல்கின்றன. வலசை செல்கின்ற இந்த பாதையில் தேசிய நெடுஞ்சாலையான NH-47 இந்த சாலை இந்த வனப்பகுதி அதாவது அந்த வலசை பாதையை துண்டிக்கும் விதமாக உள்ளது. இந்த சாலையில் 24 மணி நேரமும் வாகன நெரிசல் அதிகம் இருப்பதன் காரணமாக இந்த யானைகள் இந்த சாலையை கடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றன. அதற்கான எந்த ஏற்பாடுகளையும் வனத்துறையினர் செய்யவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த வாகனங்களை கண்டு அஞ்சிய யானைகள் அந்த சாலையை கடந்து செல்லாமல் தனித்தனியாக பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து இந்த பகுதியில் வருகின்றன. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இந்த யானை இந்த பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த போதிலும் பொதுமக்கள் இதன் காரணமாக அச்சமடைந்திருக்கிறார்கள். யானை தற்போது வரையும் யாருக்கும் எந்த ஆபத்தையும் விளைவிக்காத நிலையில் இருந்தாலும் பொதுமக்கள் இந்த பகுதியில் யானை சுற்றித் தருவதனால் அவர்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பகிர்ந்து
விவரங்களுக்காக இந்த பகுதிவாசி நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம். இப்ப இந்த பகுதியில யானை சுற்றி தெரியுது, உங்களுக்கு எந்த அளவுல ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு? சார், இந்த யானை 15 நாள் ஆச்சு. மாலூர் பகுதியில இருந்து பேர்கே வழியாக வெங்கடேஸ்புரம் தாண்டி இங்க ஒசூர் பகுதிக்கு இருக்கு. இங்க தனியார் கம்பெனி அசோக் லைலாண்டுக்குள்ள பகல் டைம்ல கம்பெனிக்குள்ள இருக்கும். நைட் டைம்ல பக்கத்துல கிளவரப்பள்ளி டேம்ல இருந்து பாசன பகுதி இருக்கு. அங்கே தக்காளி, பீன்ஸ், அப்புறம் வாழை எல்லாம் போட்டிருக்கு. நைட்ல போய் அதெல்லாம் நாசம் பண்ணிட்டு திருப்பி டே டைம்ல இங்க சேர்ந்துடுது. திருப்பி நைட்ல போய் அங்க தண்ணி குடிக்கிறது. திருப்பி உங்க தகவல் நன்றி. அதாவது இரவு வேளைகளில் குடியிருப்பு பகுதியில் இந்த யானை விவசாய நிலங்களில் சென்று உணவு யானை மேய்ந்து வருவதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த மாவட்ட வனத்துறையின் சார்பாக அதாவது பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகள் வனத்துறையின் அணுகினார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அதற்கான இழப்பீடை வனத்துறை வழங்கும் என்றும் வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரண்யா, இப்ப அந்த பிடிக்கப்படும் யானை எந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படும்? யானைகள் இது போன்று தொடர்ந்து ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை இனிமேலாவது செய்வார்களா? நிச்சயமாக சரண்யா, அதாவது தற்போது பிடிக்கப்படுகின்ற யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்படுகிறார்கள். இந்த பகுதியிலேயே, அதாவது இந்த அசோக் லைலாண்ட் நிறுவனத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே யானைக்கு மயக்க ஊசியை செலுத்தி வனத்துறையுடன் வாகனத்தில், அதாவது கும்கி யானைகளின் உதவியோடு அந்த யானையை வாகனத்தில் ஏற்றி பத்திரமாக கொண்டு சென்று தேன்கனிக்கோட்டை தளிப்பவன் அந்த அடர்ந்த வனப்பகுதியில், அதாவது காட்டு யானைகளுக்கே உரிய அதிக காட்டு யானைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வனப்பகுதியில் இந்த யானையை கொண்டு சென்று விடுவது வனத்துறையின் திட்டமாக உள்ளது. குறிப்பாக யானைக்கு மருந்து செலுத்தி, அதாவது மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கும் திட்டம் என்பது ஒரு மிகுந்த ஒரு அதிக நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. அது மட்டுமின்றி அதற்கு முன்னேற்பாடாக அந்த யானையை மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பதற்கான முன்னேற்பாடாக அதிக வேலைகளையும் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் ஊருக்குள்ளும் யானைகள் புகும்போது வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் யானைகள் இனி ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக அகழிகள் வெட்டப்பட்டும் மின்வெளிகள் அமைக்கப்படும் என்பது வனத்துறையின் கருத்தாக உள்ளது. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் வலசை செல்லும் போது இது மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகளின் காரணமாக, குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போல இந்த தேசிய நெடுஞ்சாலை, இங்கு அமைந்துள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை போன்ற அந்த பகுதியில் அது போன்ற குறுக்கீடுகளின் காரணமாக தொந்தரவடைகின்ற யானைகள் சரியாக அது சென்று சேர வேண்டிய இடங்கள், அதாவது வலசை பாதைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வேளாண் நிலமாக, குடியிருப்புகளாக, பெரிய பெரிய கட்டிடங்கள், இந்த குறிப்பாக இந்த பகுதியில் அதிக தொழிற்சாலைகள் என இந்த பகுதி முழுவதும் யானைகளின் வலசை பாதை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மிகுந்த சிரமங்களை யானைகளும் சந்தித்து வருகிறது. இந்த யானைகள் ஊருக்குள் புகுவதன் காரணமாக பொதுமக்களும் அச்சமடைந்திருக்கிறார்கள். தற்போது இந்த யானையை பிடிப்பதற்கான பணிகளை வனத்துறை மேற்கொண்டிருந்த போதும் அந்த மயக்க ஊசி செலுத்துகின்ற ஒரு அரை மணி நேரத்திற்கு அந்த யானை, மயக்க ஊசி செலுத்தப்பட்ட அந்த யானை அதிர்ச்சியில் மிகுந்த ஆக்ரோஷமாக இருக்கும். எனவே பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என வனத்துறையின் சார்பாக எச்சரிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதும் ஏராளமான பொதுமக்கள், அதாவது வனத்துறையின் எச்சரிக்கையும் தாண்டி ஏராளமான பொதுமக்கள் அந்த யானையை பிடிக்கின்ற இதை வேடிக்கை பார்ப்பதற்காக ஏராளமானோர் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இப்படி வந்திருப்பது ஆபத்து என வனத்துறை கூறியிருந்த பட்சத்திலும் இவர்கள் யாரும் கேட்கவில்லை. தொடர்ந்து அந்த யானையை பிடிக்கின்ற கடந்த 15 நாட்களாக இவர்கள் பகுதியில் சுற்றிக் கொண்டிருக்கின்ற யானையை பிடிப்பதை பார்ப்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். வனத்துறை சார்பாகவும் இவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி மேலும் இந்த பகுதியில் வராமல் இருப்பதற்கான தக்க நடவடிக்கைகளை வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. சரண்யா, ஆனந்த், இப்ப யானையை பிடிக்கும் பொழுது ஆபத்து எதுவும் நிகழாமல் இருக்க, ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே சுத்தி அந்த பகுதியை சுற்றி நிக்கிறாங்க, அதனால ஆபத்து எதுவும் நிகழாமல் இருக்க வனத்துறையினர் தற்போதைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க? நிச்சயமாக சரண்யா, அதாவது மிகுந்த ஒரு ஆபத்தான விஷயம். யானைக்கு ஊசி மூலமாக மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பது என்பது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். உதாரணமாக பார்த்தோமேயானால் தற்போது பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள இந்த கும்கி யானையின் மீது அந்த வனத்துறை மருத்துவர்கள் ஏறி சென்று யானைக்கு மிக அருகே சென்று ஏர்கன் மூலமாக, துப்பாக்கி மூலமாக அந்த மயக்க மருந்தினை ஊசி மூலமாக செலுத்துவார்கள். அந்த ஊசி, அதாவது குறிப்பாக யானையின் வெயிட், அந்த வெயிட் கால்குலேஷன் எல்லாம் செய்து இந்த வெயிட் உள்ள யானைக்கு இவ்வளவு மருந்து என்ற அந்த கணக்கெடுப்புகள் முடிந்து அந்த அளவுக்கான மருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மருந்தை யானைக்கு ஊசி மூலமாக, துப்பாக்கி மூலமாக செலுத்தும் பட்சத்தில் அந்த யானை மிகுந்த ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த 20 நிமிடங்களுக்கு முதல், அந்த மருந்து செலுத்தப்பட்ட முதல் 20 நிமிடங்களுக்கு கும்கி யானைகளே கூட யானையின் அருகே செல்ல மிகவும் அஞ்சும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மயக்க மருந்து செலுத்திய பிறகுதான், 20 நிமிடங்களுக்கு பிறகுதான் அது ஒரு மயக்க நிலைக்கு வரும். அப்போதுதான் கும்கி யானைகள் சென்று அதனை பிடிக்க முடியும். இந்த இடைப்பட்ட 20 நிமிடங்கள் என்பது அந்த
யானை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் அனைத்து பகுதியிலும் சுற்றி ஓடும், எது எதிர்பட்டாலும் தாக்கி அளிக்கும் என்பது வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பகுதியில் இருக்கிற மக்களை அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும், செல்ல வேண்டும் என்று பல கோரிக்கைகளும் வைத்திருக்கிறார்கள். மேலும் தற்போது இந்த யானை சிக்கியுள்ள இடம் என்பது பார்த்தமையால் அசோக் லேலாண்ட் நிறுவனம் என்பதால் அதை சுற்றிய காம்பவுண்ட் பகுதி, அதாவது 4 திசைகளில் 3 திசை முழுவதும் காம்பவுண்ட் கடினமான சுவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் யானை வெளியே வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த வழியாக யானை வெளியே வரும் பட்சத்தில் அது பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பாக இருக்கும். ஏனால் அந்த ஒரு பக்கம் மட்டும் மின்வெளிகளால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்வெளிகளை யானை மிக விரைவாக மிக சுலபமாக தகர்த்துவிடும். எனவே இந்த பகுதியில் மட்டும் யாரையும் அப்புறம் வராமல் இருப்பதற்காகவும் அதேபோல் யானை இந்த பக்கம் வராமல் இருப்பதற்காகவும் வனத்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வன பணியாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பொள்ளாச்சியிலிருந்து இந்த யானை, அதாவது வேட்டை தடுப்பு பிரிவிலிருந்து யானையை பிடிக்கின்ற திறமை வாய்ந்த 15 ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரண்யா, கடந்த 10 நாட்களாக அந்த பகுதியில யானையை சுற்றி திரிந்த நிலையில வனத்துறையினர் அந்த யானையை விரட்டும் பணியில இவ்வளவு தாமதம் தாழ்த்தியது ஏன்? நிச்சயமாக முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க சரண்யா. அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த யானை இங்கு வந்திருந்த போது இந்த மாவட்ட வனத்துறை, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறை சரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் பட்சத்தில் ஓரிரண்டு நாட்களையே யானையை ஓட்டிக்கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அப்போது மெத்தனமாக இருந்ததன் காரணமாக தான் தற்போது இந்த யானை இங்கேயே முகாமிட்டுள்ளது. ஏனென்று பார்த்தமையால் ஆரம்ப நாட்களில் இந்த பகுதியில் வந்த யானையை விரட்டுவதற்காக பட்டாசு வெடிப்பது இது போன்ற பணிகளை செய்ததன் காரணமாக தற்போது அந்த யானை மிகவும் மிரண்டு எந்த வழியாக செல்வது என்று கூட தெரியாமல் சிக்கி தவிக்கின்றது. அதாவது கடந்த 10 நாட்களாகவே எந்த திசை வழியாக யானை வந்தாலும் அதை துரத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வனத்துறை சரியாக திட்டமிட்டு செய்திருக்குமேயானால் முதல் 2-3 தினங்களிலேயே இந்த யானையை அந்த தேசிய நெடுஞ்சாலையை கடந்து அந்த அடுத்த பக்கத்தில் உள்ள வனத்துறை வழியாக அனுப்பியிருக்கும் பட்சத்தில் அது மிக எளிதாக அது போய் சேர வேண்டிய வலசை பாதை வழியாக பன்னேரிகட்டா என்ற அந்த வனப்பகுதிக்கு சென்றடைந்திருக்கும். இப்படித்தான் மற்ற யானைகளும் சென்றிருக்கின்றன. இந்த ஒரு யானை தனித்து வந்தவுடனே அதை மிக, அதாவது என்ன சொல்றது, ஒரு திட்டமிட்டு செயல்படாமல் இந்த மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் செயல்பட்டதன் காரணமாக தற்போது இந்த பிரச்சனை எழுந்துள்ளது. மிக எந்த பயனும் இல்லாதன் காரணமாக செய்து மேற்கொண்ட எந்த பயனும் தோல்வியடைந்ததன் காரணமாக தற்போது கோவை மாவட்டத்தில் உள்ள உயர் வன அதிகாரிகளும் அதே போல் பொள்ளாச்சி டாப் சிலிப்பிலிருந்து கும்கி யானைகளும் அது மட்டுமின்றி வேட்டை தடுப்பு பிரிவிலிருந்து யானைகளை பிடிப்பதற்கென்றே பயிற்சி பெற்ற 15 வீரர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி யானைகளுக்கு மருந்து செலுத்தி பிடிப்பது என்பது ஒரு மிக ஆபத்தான ஒரு விஷயம். அதற்காக உயர் அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி மிகுந்த சிரமத்திற்கு இந்த யானையை அப்புறப்படுத்தும் பணியினை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திட்டமிட்டிருந்து செய்திருக்கிற பட்சத்தில் மிக எளிதாக இந்த யானையை அப்புறப்படுத்தி சென்றிருக்கலாம் என்பது விலங்கியல் ஆர்வலரோட கருத்தாக உள்ளது.